ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்றைக்கி நம்ம மோர் குழம்பு வைக்கலான்னு இருக்கிறோம். மோர் குழம்புக்கு இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு. இந்த பாருங்கள், வெண்டைக்காய் வெட்டியிருக்கோம். ஒரு 2 வெங்காயம், கருவேப்பிலை கொத்து, கொஞ்சோண்டு இஞ்சி, ஒரு விழுது அரைச்சி வச்சுருக்கிறேன். அது என்னன்னா தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம், அவ்வளோதான். அது பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் கிடையாது. இதுதான் அதுக்கு மேட்ரு. ரெண்டாவது 1 லிட்ரு மோர் அடித்து வச்சுருக்கேன். தயிர் மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுருக்கேன். வாங்க செய்முறைக்கு போகலாம் மக்களே. அவ்வளோதான், எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். கடுகு போடுறோம். 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடறோம். இது வேணாம்ல, இந்த கடுகு பொரியுது. அந்த பட்டை மிளகா போடுறோம். அடுத்தது வெங்காயம், கரண்டி எடுத்து வச்சுன்னா. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு இஞ்சி. எவ்வளோ சிம்பிளாக மோர் குழம்பு வைக்கிறது எவ்வளோ சிம்பிள் மாதிரி. அடுத்து அதில் தேவைக்கு உப்பு, தேவைக்கு உப்பு. வெங்காயம் வந்து ரொம்ப வதக்கக்கூடாது, அரை இருக்குது. அடுத்தது வெண்டைக்காய் போடுறோம். இது வெண்டைக்காய் மோர் குழம்பு, சரிங்களா? அடுத்தது கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்க்கணும், நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் போடுங்க. போடுங்க, அவ்வளோதாங்க. வதக்கிட்டு ஊற்றுங்க. சின்ன விழுது ஊற்றுறாப்புல. ஓகே, சார். அப்புறம் தண்ணி பிடிச்சிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை ஓகே. அர்ஜெண்டாக இது செய்யுங்க, சூப்பராக இருக்கும். செத்தனால வெண்டைக்காய் விவரம் மட்டும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து மோரை சேர்த்துட வேண்டியதான். கிளைமாக்ஸில் ஆற வச்சு மோர் குழம்பு மக்களே. அவ்வளோதான், ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அதாவது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. வெண்டைக்காய் வெந்தோடனே நம்ம மோரை ஊற்றுருவாங்க. கொதிக்க வைக்கக்கூடாது. மோரை ஊற்றின கையோட அதனால மோர் குழம்பு ரெடி. மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. வெயிலுக்கு சூப்பர் மோர் குழம்பு. மக்களே சாப்பிட்லாம்.